நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருட பார்த்த ட்ரம்ப், அதாவது இந்தியாவுடைய கிரெடிட்டை திருட பார்த்துருக்கிறாரு. இதுக்கு இந்தியா கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்தியா கிட்ட அமெரிக்கா இப்போ மண்டிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் அரசு சொல்லியிருக்காங்க. அதே போல் ட்ரம்ப் அவர்களுக்கு அடுத்த அடி திடீரென சீனாவுக்கு வந்திருக்கிறாரு வடகொரிய அதிபரான கிம் ஜாங் உன். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்முடைய நாட்டுக்கு 50% வரியை விதிச்சிருக்கிறாரு. இதனால 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுல முறிவு ஏற்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை குறிவைத்து வரி போட்டதன் பின்னணி குறித்து அமெரிக்காவுடைய மல்டிநேஷனல் முதலீட்டு வங்கி மற்றும் பினான்சியல் சார்ந்த சேவைகளை வழங்கும் நிறுவனமான ஜெஃப்ரீஸ் ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. மேலும் அமெரிக்கா என்ன செஞ்சாலும் இந்தியாவுடைய நலன் மற்றும் இந்திய மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தான் செயல்படுவோம் அப்படின்னு மத்திய அரசு அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தப் போவதில்லை அப்படின்னும் நம்முடைய நாடு அறிவிச்சிட்டாங்க. இது ட்ரம்ப்புக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கிடையில தான் இந்தியா மீதான வரி விதிப்புக்கு அமெரிக்காவிலேயே இப்போ கடும் கண்டனம் எழுந்திருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் கட்சியை சேர்ந்த பிரபலங்கள், ஜோ பைடன் கட்சியை சேர்ந்தவங்க, பொருளாதார நிபுணர்கள், அமெரிக்காவுடைய அரசியலில் பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க அப்படின்னு பலரும் ட்ரம்ப் அவர்களை திட்டிட்டு வர்றாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அது எதையுமே காதில் போட்டுக்கொள்ளாமல் அடாவடியாக செயல்பட்டு வர்றாரு. இதற்கிடையில தான் அமெரிக்காவை சேர்ந்த ஜெஃப்ரீஸ் அப்படிங்கிற நிறுவனம் பரபரப்பான தகவலை வெளியிட்டிருக்காங்க. அவங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா மீதான வரி விதிப்புக்கு ட்ரம்ப் அவர்களுடைய ஈகோ தான் காரணம். அதாவது இந்திய பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு வருவதை இந்தியா ஏற்கலை. இதனால டென்ஷனான ட்ரம்ப் இந்தியாவுக்கு 50% வரியை போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பல ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கு. சமீபத்தில் 2 நாடுகளுக்கு இடையே கடும் மோதல் நடந்துச்சு. இதை முடிவுக்கு கொண்டுட்டு வருவதற்கு ட்ரம்ப் அவர்கள் முக்கிய பங்காற்ற நினைச்சாரு. ஆனால் இந்தியா அதுக்கு இடம் அளிக்கல. ட்ரம்ப்புடைய தலையிட்ட இந்தியா துளி கூட ஏற்கல. ட்ரம்ப்புக்கு இது கோபத்தை ஏற்படுத்துச்சு. இந்த தனிப்பட்ட கோபத்தின் காரணமாக தான் இந்தியாவுக்கு 50% வரியை போட்டிருக்கிறாரு. அதே போல் இந்தியாவுடைய வேளாண் சந்தையை அமெரிக்கா பெரிய அளவில் குறிவைத்தது. தன்னுடைய வேளாண் பொருட்கள், பால் பொருட்களை மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் சந்தைப்படுத்த நினைச்சிச்சு. ஆனால் இது இந்தியாவின் 25 கோடி விவசாயிகளை நேரடியாக பாதிக்கும். இதனால் இந்தியா அனுமதி கொடுக்கல. இது ட்ரம்ப் அவரை மேலும் கோபப்படுத்துச்சு. இது எல்லாம் சேர்ந்து தான் ட்ரம்ப் அவர்களை கடுப்பேற்றி இந்தியா மேலே 50% வரியை விதிக்கிறதுக்கு வித்துட்டு இருக்கு. நம்முடைய நாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நிலைப்பாட்டில் மிகவும் தெளிவாக இருக்காங்க. அண்டை நாடுகளுடனான பிரச்சனையில 3வது நாட்டுடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளுக்கும் நம்முடைய நாட்டுக்கும் பல்வேறு சமயங்களில் ஏற்பட்ட மோதலின் போது கூட நம்முடைய நாடு எந்த ஒரு வெளிநாட்டு சக்திகளையும் தலையீடு செய்ய விடலை. சமீபத்தில் பாகிஸ்தானுடனான போர்லையும் இந்தியா அந்த நிலைப்பாட்டை தான் பின்பற்றினாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்போ இந்திய பாகிஸ்தான் மோதலில் தலையிட விரும்பினாரு. போரை நிறுத்தி அமைதிக்கான நோபல் பரிசை பெற நினைச்சாரு. ஆனால் இந்தியா அனுமதிக்காத நிலையில தான் போர் நிறுத்தம் குறித்து பாகிஸ்தான் நம்மிடம் கெஞ்சிய போதே தான் போரை நிறுத்திட்டேன் அப்படின்னு சமூக வலைதளத்தில் அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு தம்பட்டம் அடிச்சுட்டு வர்றாரு. வர்த்தக ஒப்பந்தத்தை வச்சு மிரட்டி 2 நாடுகளையும் போரை நிறுத்த வச்சேன் அப்படின்னு மேடை தோறும் ட்ரம்ப் அவர்கள் தற்பெருமை பேசிட்டு வர்றாரு. இந்திய பாகிஸ்தான் போரை ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தல, பாகிஸ்தான் கெஞ்சினதுனால தான் போரை நிறுத்தியதாக நம்முடைய நாடு சொல்லிட்டு வருது. இதற்கிடையில தான் அமெரிக்காவுடைய ஜெஃப்ரீஸ் நிறுவனம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்திய பாகிஸ்தான் போர்ல இந்தியா என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த கிரெடிட்டை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நினைச்சாரு. ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க இந்தியா. அதுக்கு இடமே கொடுக்கல. அதன் ஒரு விளைவாக தான் இன்னைக்கு இந்தியா மேலே வரியை போட்டு யார் பேச்சையும் கேட்காம ஆட்டமாக ஆடிட்டு இருக்கிறாரு. இதே வேளையில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போடைய அரசாங்கம் திடீரென யூட்டர்ன் அடிச்சிருக்காங்க. பிரச்சனையை பேசி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அமெரிக்காவும் இந்தியாவும் விரைவில் தங்கள் வர்த்தக பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு அமெரிக்காவுடைய ட்ரெஷரி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. உலகின் 2 பெரு நாடுகளும் தங்கள் பிரச்சனையை பேசி தீர்க்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு பக்கம் ரஷ்யா, சீனா கூட இந்தியா தன்னுடைய உறவை மீண்டும் புதுப்பிச்சுட்டு இருக்காங்க. உலக அரசியலில் நடக்கும் இந்த மாற்றத்தை அமெரிக்கா உற்று கவனிச்சுட்டு வருது. இதற்கிடையில தான் இந்தியாவை இத்தனை காலம் கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு வந்த அமெரிக்கா இப்போது தன்னுடைய டோனை மாற்றியிருக்கு. அமெரிக்காவும் இந்தியாவும் விரைவில் தங்கள் வர்த்தக பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு தான் நம்புறேன் அப்படின்னு அமெரிக்காவுடைய ட்ரெஷரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. மேல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 2 பெரிய நாடுகளும் இந்த சிக்கலை பேசி தீர்ப்பாங்க. அதே நேரம் இந்தியா இன்னும் ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குது. இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்தியாவுடைய இந்த செயல் தான் யுக்ரைன் போருக்கு ரஷ்யாவுக்கு நிதியளிக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு.
இதே வேளையில தான் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்தியா, ரஷ்யா, சீனா இந்த 3 நாடுகளும் வந்து நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் நட்பு ரீதியிலான புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டது அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இது ஒரு புதிய வேர்ல்டு ஆர்டருக்கான தொடக்கமாக இருக்கலாம் அப்படின்னே சொல்லப்படுது. அமெரிக்காவுடைய வர்த்தக தடைகளை இந்தியா எதிர்க்கும் நிலையில ரஷ்யா, சீனா கூட இந்தியா நெருக்கமாகி இருக்காங்க. இது உலக அளவுல புதிய அதிகார சமநிலையை உருவாக்கும் சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. தற்போதைய உலக நிலை அப்படிங்கிறது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளுடைய ஆதிக்கம், ஆசியாவில் சீனா மற்றும் இந்தியாவுடைய செல்வாக்கு, சீனா, ரஷ்யா இடையிலான நட்பு ஆகியவற்றின் கலவையாகும். இப்பேற்பட்ட சூழலில் தான் இந்தியா, ரஷ்யா மற்றும் சீனா மட்டுமே உலக சட்டத்தை தீர்மானிக்கும் சக்தியாக மாறினால் அது ஒரு புதிய அதிகார சமநிலையாக இருக்கும். அதாவது அமெரிக்காவுடைய வீழ்ச்சியாக அது இருக்கும். இந்த மாதிரியான மாற்றங்கள் உலகப் போரின் மூலம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு எதிரான சீனா மற்றும் ரஷ்யாவின் அணியில இணைஞ்சிருக்கு. இது ஆரம்பத்தில் ஒரு நிலைப்பாடாக இருந்த போதிலும் இந்தியா இதை இப்போது தீவிரமாக மேற்கொள்ள தொடங்கியிருக்காங்க. இந்தியாவுக்கு ஆதரவாக சீனாவும் ரஷ்யாவும் களமிறங்கியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்துள்ள நிலையில இந்தியாவுக்கு ஆதரவாக சீனா, ரஷ்யா களமிறங்கியிருக்கு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் தற்போது அமெரிக்க வரி சர்வாதிகார விவகாரத்தில் இந்தியாவுக்கு ஆதரவாக சீனா களமிறங்கியிருக்காங்க. அதே போல இன்னொரு கம்யூனிஸ்ட் நாடான இந்தியாவுடைய நீண்டகால நட்பு நாடான ரஷ்யாவும் இந்தியாவுக்கு உறுதுணையாக இருக்காங்க. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக சீனா, ரஷ்யா, இந்தியா ஒன்றிணைஞ்சிருக்காங்க. சீனாவில் நேற்றுடன் முடிவடைந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் இது உறுதியாச்சு. அமெரிக்காவுக்கு இது சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சுவடு மறைவதற்கு முன்னாடியே அமெரிக்காவுடைய பகையாளியான வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அவர்கள் தன்னுடைய ரயிலில் சீனாவுக்கு போயிருக்கிறாரு. அவர் அங்கே இன்னைக்கு ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திக்க இருக்கிறாரு. இது அமெரிக்காவுக்கு கூடுதல் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. சீனா, ரஷ்யா, இந்தியா கைகோர்த்து இருக்கிறத அமெரிக்கா விரும்பல. இதனால ட்ரம்புக்கும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. தற்போது பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. சீனா, ரஷ்யா, இந்தியா உறவு தொடர்பான விஷயம் தற்போது விவாதத்தை கிளப்பியிருக்கு. இந்த சுவடு மறையிறக்குள்ளதான் திடீரென வடகொரியாவுடைய அதிபர் கிம் ஜாங் உன் அவர்கள் சீனாவுக்கு போயிருக்கிறாரு. 2ஆம் உலகப் போர் வெற்றி கொண்டாட்டத்தின் 80வது ஆண்டு விழா கொண்டாட்டம் நாளை சீனாவில் நடைபெற இருக்கு. ஜப்பானை தோற்கடித்ததை சீனா கொண்டாடும் வகையில் இந்த விழா வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தியான்மேன் சதுக்கத்தில் நடக்கும் விழாவில் 30 நாடுகளுடைய தலைவர்கள் பங்கேற்க இருக்காங்க. இதனையொட்டி தான் இராணுவ அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் பங்கேற்க இருக்காங்க. இந்த அணிவகுப்புல பங்கேற்கிறக்கு கிம் ஜாங் உன்னிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்து தான் அவர் சீனாவுக்கு போயிருக்கிறாரு. இன்னைக்கு நடக்கும் அணிவகுப்புல ஜி ஜின்பிங், புட்டின், கிம் ஜாங் உன் ஆகியோர் ஒன்றாக பங்கேற்க இருக்காங்க. இதுவும் அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, ரஷ்யா, சீனாவை போல் வடகொரியாவும் அமெரிக்காவுடைய பகையாளி நாடாகும். அது மட்டும் இல்லாமல் கிம் ஜாங் உன் அவர்கள் தொடர்ந்து ஏவுகணை சோதனைகளை நடத்தி அமெரிக்காவையே வந்து மிரட்டிட்டு வர்றாரு. இது மட்டும் இல்லாமல் யுக்ரைன் போரில் ரஷ்யாவுக்காக படை வீரர்கள் அனுப்பியிருக்கிறாரு கிம் ஜாங் உன் அவர்கள். அமெரிக்கா யுக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவது போல் ரஷ்யாவுக்கு படை வீரர்களை கிம் ஜாங் உன் அவர்கள் அனுப்புகிறாரு. இதனால் தற்போது இந்த 3 தலைவர்களுடைய சந்திப்பு அமெரிக்காவுக்கு பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இவங்க 3 பேரும் அமெரிக்காவுக்கு எதிராக முக்கிய வியூகங்களை வகுக்க வாய்ப்பு இருக்கு. இதனால் சீனாவில் நாளை நடக்கும் இராணுவ அணிவகுப்பு மற்றும் தலைவர்களுடைய சந்திப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய டீம் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.